இன்றைக்கி வந்து வெஜ் குருமா செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தேங்காய், 3 பல் முந்திரி, கொஞ்சம் பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, 2 பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் காய். உங்களுக்கு தேவையான காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் முந்திரி இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுது. கொஞ்சம் சோம்பு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் கொட்டிக்கலாம். அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, இதான் தேவையான அளவு தண்ணி